ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் டேஞ்சர். சம்பளானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்களுடைய கல்யாண ட்ரெஸ் அங்கேருந்து பார்த்துட்ருக்கிறத டோருக்கு வெளியே நின்று, அந்த ரூமோட டோருக்கு வெளியே நின்று நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. கதவு திறந்து உள்ளே வந்து கல்யாணத்துக்கு நாள் நல்லா இருக்கலாமா, ட்ரெஸ் நல்லா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அப்போ நான் உனக்கு ஒன்று காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கலர் பேப்பர்ஸ், இன்விடேஷன் பேப்பர்ஸ் எல்லாம் காமிச்சு ஒரு கலரை சூஸ் பண்ணுன்னு சொன்னால் இவங்க ரெட் கலர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. இருந்தாலும் நீ எடுத்து கொடுத்தா நல்லதாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் இங்கே டீமன் வேர்ல்டை கட்டுறாங்க. அங்கே ஹீரோவும் நல்ல அரசரும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ அப்போ தான் வராரு, நல்ல அரசர் அங்கே நின்றுட்டுருக்காரு. பார்த்தோன்னே எப்பா 3 நாளாக அந்த பொண்ணு சோறு தண்ணி இல்லாமல் உள்ளே கிடக்குதுப்பா, வெளியே வர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு இவர் சொல்லிகிட்டு இருக்க ஹீரோ வந்து கதவை திறக்கலான்னு போகிறது போதே பிரின்சஸ் வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு நான் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூசோட குழந்தை என் வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உடனே ஹாப்பி ஆகிடுறாங்க எல்லோரும். நல்ல அரசருக்கா ஷாக்கு, எல்லாருமே தான் ஷாக் ஆகுறாங்க. அப்போது சந்தோஷமும் வந்துடுது. அப்பா எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கன்னொடனே அவர் ஆனந்தமாக போகிறாரு. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு பேசிக்கிறாங்க, நம்மளோட பிரின்சஸும் நம்மளோட ஹீரோவும். நீ வந்து நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் நல்லா இருக்கேன், நான் கண்டிப்பாக இந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. இங்கே உட்காந்து ஹீரோ படிச்சுட்டு இருக்கும்போது அவர் திரும்ப ஃப்ரீஸ் ஆகிடுறாரு. அந்த சமயத்தில் நம்ம செகண்ட் ஹீரோயின் அங்கேருந்து வராங்க. அவர் கரெக்டாக ஃப்ரீஸ் ஆகி கையை பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்துட்டதுனால அவர் டக்குன்னு கையை எடுத்துகிட்டு பின்னாடி நகர்றாரு. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோயின் வந்து ஹீரோவை தொட வரும்போது ஹீரோ தள்ளி விட்டுறாரு, அவங்க கீழே விழுந்துறாங்க. அந்த சமயத்தில் எப்பவும் காதலையே ஒன்று மாட்டிகிட்டு இருப்பாங்களா, அது கீழே விழுந்துருது. அதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்றாரு. செகண்ட் ஹீரோயின் காதில் ஏதோ ப்ளூ கலரில் அடிபட்டிருக்கு. இது என்னன்னு கேட்டதுக்கு உடனே இவங்க ஜிம்மின் தான், நம்ம ஹீரோயின் தான் அடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்போல்லாம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. உடனே அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே அவர் தள்ளி விட்டுட்டு, எம்மா போமா, கொஞ்சம் வேலையை பாரு, கல்யாணத்துக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்கணும், நீ அதை போய் இதை செய்ய, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. திடீர்னு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு கேவு, ஹீரோயின் கூட போய் ஒரு ஸ்டோன் எடுத்துகிட்டு இருந்தாங்களே, 9 ஹைஸ் இருக்க கேவு, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ப்ளூ கிளாஸ், அந்த ஃபயர் இருக்குல்ல, ப்ளூ கிளாஸ் ஃபயர், அந்த கிளாஸ் ஃபயரோட தாக்கம் வந்து அந்த கல் மேலே பட்டிருக்கிறது வந்து அது அப்படியே தெரியுது. அதை பார்த்துட்டு நேராக வந்து பிரின்சஸ் கிட்டே இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் செகண்ட் ஹீரோயின், நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே செகண்ட் ஹீரோயின் தான் வந்து கல்ப்ரேட்டுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னோடனே, இந்த மாதிரி அவங்க காதில் காயப்பட்டிருக்கு, அது வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஹீரோயினும் செகண்ட் ஹீரோயினும் சண்டை போட்டு, ஆனால் அந்த காயத்தை பார்த்தா பழைய காயம் மாதிரி இருக்குது. அப்போ நான் இப்போ போய் கேவில் பார்க்குறேன், ஹீரோயினும் செகண்ட் ஹீரோயினும் சண்டை போட்டாங்களா, அந்த இடத்துல வந்து கிளாஸ் ஃபயரோட கொஞ்சம் தடம் வந்து அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்கக்கிட்ட அந்த கிளாஸ் ஃபயரோட பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ நாம் ஒரு ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் வந்து ஹீரோவோட காதில் ஏதோ சொல்லவும் ஹீரோ சொல்கிறாரு, நான்லாம் வந்து மூசுக்கு வந்து தப்பு பண்ண மாட்டோமா அப்படின்னு சொன்னேன்னா, மூசுக்கு நான் எப்படின்னு தெரியும், எனக்கு அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அதை பார்த்துக்கிறேன், நாம் இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு நம்ம ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. ஹெவன்லி பேலஸில் இப்போ ஹீரோயினை பார்க்குறதுக்கு யாருமே விடாமல் 2 காவலை வச்சிடறாங்க. அந்த சமயத்தில் ஸ்னேக் மூட்டல் அந்த பக்கம் வராது. ஸ்னேக் மூட்டலும் மோன்லாடும் தான் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்களே, அதுக்கு தான் வந்துருப்பாராட்டுக்குது. இவர் வந்துட்டு அந்த பக்கம் நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அந்த வழியில் வந்தோடனே ஹீரோயினை பார்த்துட்டு, இங்கே பாருவா என்னை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே, விடுங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி அரசர் தான் உள்ளோட வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோ சொன்னால், அவன் எதாவது கேட்டானா என்னை வந்து கேட்க சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு நேரம் இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மூணு மோட்டல் சொல்கிறாரு, ஏம்மா நீ எல்லாம் அரசவைக்கு தகுதியாக இருப்பியாம்மா, ஏன் முன்ன விட எனக்கு பவர் இல்லையா, இல்லைம்மா அதெல்லாம் நான் சொல்லலாமா, கோவப்படணும், வெறுப்பை காட்டணும், அவங்கள கொல்லணும், இவங்களை கொல்லணும், அதுக்கெல்லாம் நீ தகுதியாக மாட்டேன், இதுக்கெல்லாம் செகண்ட் ஹீரோயின் தான் ஆவாங்க. அது என்ன சரி தான், செகண்ட் ஹீரோயினோட கம்பேர் பண்ணும்போது நான் பைத்தியக்கறி தான், தப்பான ஒருத்தங்களை பார்த்து தப்பான விஷயத்தை செஞ்சுட்டேன், நான் அவனை கொல்லாமல் அவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கணும், கொஞ்சமாவது என் லவரை நான் நம்பியிருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் அப்படி சொல்ல, நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னோடனே இவங்க அமைதியாகவே இருக்காங்க. லவ் பண்ணாமல் நீ எப்படி நல்ல வாழ்க்கை வாழ்வ அப்படின்னு சொன்னோன்னா அப்போவும் அமைதியாகவே இருக்காங்க. ஸ்னேக்கி மட்டும்லாம் அமைதியாக 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட இங்கே வந்து செகண்ட் ஹீரோவை கட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து அந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு புலம்பிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்மளுடைய அசிஸ்டன்ட் பொண்ணு வராங்க. வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு அவள் ஏதோ பிளான் பண்ணுறாங்களாட்டு, எனக்கு என்னன்னு புரியல, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, ஹீரோயின் வந்து க்ரீன் கலர் தேர்ந்தெடுத்துட்டா, இதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா
அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க கலர்லேயே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவங்க வந்ததுலேருந்து சரியில்லை. அன்னைக்கு கூட ஃபீனிக்ஸோட இடத்த போய் ஃபீனிக்ஸ் மரத்தில் போய் அவங்க பூ பூக்க வச்சாங்க, ஆனால் அது கிரே கலரில் இருந்ததுங்க அப்படின்னோடனே, அப்படியா சொல்கிறேன், சரி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே காட்டுறாங்க, இவர் வந்து ஹீரோயின்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஏம்மா நீ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டல, சூப்பர்மா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து கேக் கொடுத்து கொடுத்துச்சு, வாமா 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னோடனே, இல்லை அந்த பொண்ணு உங்களுக்காக தானே செஞ்சு கொண்டு வந்திருக்கு, நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோவை சொல்கிறாங்க. அவன் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, உங்கள் கூட இத்தனை வருஷமாக இருந்திருக்கா, உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருந்தா நீங்கள் 2வது கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, இல்லை நான் அப்படியெல்லாம் விரும்பலை, நான் உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் கூட தான் வாழ்வேன், நீங்கள் எதாவது தப்பாக நினைக்கிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. வெளியே நின்றுட்டு நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு அழுவுது. இதெல்லாம் கேட்டுட்டு அதே டீமன் வேர்ல்டை காட்டுறாங்க. இவர் அப்படியே விரைச்சி போயிடுறாரு, உடம்பு ஃபுல்லாக விரைச்சிருது, அப்படியே படுத்து கிடக்குறாரு. நம்மளோட ஹீரோவுக்கு பாய்சன் அட்டாக்கு ஹெவியாக ஆகிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயின் குத்துனாங்கல்ல அதில் தான். அப்புறம் இப்போ வந்து செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ அவர் அப்படியே துடிக்கிறாரு, யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லிடாதுன்னு சொல்லிடாரு. அப்போ வந்துட்டு இவங்களுக்கு வந்து திடீர்னு ஹெவன்லி பேலஸில் தான் இதுக்கு மருந்து இருக்குதுன்னு தெரிஞ்சிருது. உடனே அவங்க ஓடி வராங்க. அப்போ அங்கேருந்து வெளியே ஓடி வராங்க, இங்கேயும் போயிடாது இங்கேயே இருந்துட்டு. இங்கே ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் லேட் ஆயிடுச்சுமா, நீ போய் தூங்கு, ஆனால் நான் வந்து ஒன்று நினச்சிருக்கேன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நீ யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்குமான்னு நீங்கள் எது சொன்னாலும் நான் செஞ்சுக்கிறேன், ஆனால் நான் உங்கள் கூட தான் இருப்பேன், நான் இதை தாண்டி மட்டும் நான் போகவே மாட்டேன் அப்படின்னோடனே இவன் அமைதியாகவே இருப்பானா. அப்படின்னா நான் இதை உண்மைன்னு எடுத்துக்கிறேன், நான் தான் அன்றைக்கி பதில் சொல்லிட்டேன், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் காலையில் வந்து பார்க்குறேன், லேட் ஆகிடுச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிடுது. இவன் கல்யாணத்துக்கு பேச வந்தால் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது. இதை ஹீரோவும் அப்படியே செகண்ட் ஹீரோவும் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருந்து பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தா பக்கத்தில் நம்ம ட்ரீம் பீஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு பபுள் வருது. அந்த பபுள் வேறு எதுவும் இல்லை, நம்ம ஹீரோயினோட கனவு பபுள் தான். அது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஆரஞ்சு கலரில் நடந்தால் தான் ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தமே. அதனால் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கிற மாதிரியும், ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரியும் காட்டுது. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நடக்கவே நடக்காது, அதனால தானே இந்த கலரு, சரி விடு நான் கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வராங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கருப்பு கலர் மிஸ்ட்டு வந்து இப்படி போகுது. அதை பார்த்தோன்னே இவங்க வந்துட்டு ஷாக் ஆகிட்டு அது பின்னாடியே போகிறாங்க. அது வேறு எங்கேயும் போகல, நம்ம செகண்ட் ஹீரோட ரூமுக்கு தான் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்களும் உள்ளே அங்கே நின்றுட்டு தன்னுடைய பவர்ஸை மட்டும் உள்ளே அனுப்பிச்சு பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட இந்த பிள்ளை கேட்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்காத, உனக்கு என்ன ஓவர் இதாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிரட்டுறாரு. உடனே அவங்க வந்துட்டு என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு மட்டும் நீ மட்டும் செஞ்சதெல்லாம் சரியா, நீ செஞ்சதும் தான் சரி தப்பு, நீ வந்து ஹீரோயினை ஒரு பான் மாதிரி தானே செயல்படுத்தின, அவளை வச்சு தானே காய் நகுத்தின அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மிரட்டுறாங்க. உடனே வந்துட்டு நீ கூட தான் ஹீரோயினோட அம்மா அப்பாவை கொண்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னு தெரியும்ல அவனுக்கு, இத்தனை நாள் அங்கே இருக்க அவங்ககிட்ட இன்னும் நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்க வாய் வழியாகவே அவங்க 2 பேரும் செஞ்ச தப்புங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ வந்து இப்படி சொல்லலாம், ஆனால் இதே வந்து ஹீரோயினுக்கு அவன் கொன்னவங்களை பற்றி தெரிஞ்சுமே நீ சொல்லலைன்னு தெரிஞ்சா ஹீரோயின் ஒன்று விடுவானா, அவன் கொன்னவன் காதலனாகவே இருக்கும்போதே உண்மை என்னன்னு தெரியாமலே கொன்னவன், நீ காப்பாற்றினவன் தெரிஞ்சா நான் செத்தாலும் பரவாயில்ல உன்னையும் அவன் கொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயின் அழுகுறாங்க. இங்கே பாரு, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க, நீ என்னை மிரட்டினா நான் அங்கே வந்து சொல்லிவிடுவேன், அதே மாதிரி நீயும் இங்கே வராமல் இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நான் உன்னை பற்றி எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருவேன், உன்னை கொல்றதுக்கும் ஆள் அனுப்பிச்சிடுவேன், இதே முதலும் கடைசியமாக இருக்கட்டும், இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஆனால் ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியே நின்றுட்டுருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது இவர் வெளியே வந்தோடனே நீ தான் எல்லா தப்பு பண்ண, எனக்கு நல்லா தெரியும், வேறு எதாவது நான் செய்யணுமா சொல்லு அப்படின்னு சொன்னேன். என்ன நீ சொல்கிற அப்படின்னா, நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டேன், இன்னும் உனக்கு யாரையாவது கொள்ளணுமா, யாரையாவது ஏதாவது பழி வாங்கணுமா சொல்லு, நான் அதை செய்கிறேன் அப்படின்னு இவன் அமைதியாகவே தப்பு சொல்கிறாங்க. இப்படிலாம் பேசுறதப்ப எனக்கு பயமாக இருக்குது, உன்னை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது, ஏன் கேட்குறியா, நீ தான் எல்லாமே செஞ்ச, உனக்கு நல்லாவே நீ வந்து என்னை ஏன் சுற்றி வந்தேன்னா நான் தான் வந்துட்டு ஹீரோவோட க்ளோஸாக இருக்கேன், அதனால தான் நீ என்னை சுற்றி வந்தேன், அதுவும் இல்லாமல் உனக்கு எங்கள் அப்பாவோட சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு,
அதனால தான் நீ என்கிட்ட பேசுகிற மாதிரி பழகின. எங்கள் அப்பாவும் நானும் அங்கே வந்திருக்கோன்றதை தெரிஞ்சே தான் நீ வந்து எனக்கு காதல்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை விரும்புகிறேன்றதை ஏமாயலே நீ சொல்ல வச்சேன். அப்படி தானே? அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து நீ செஞ்ச, எல்லாத்துலேயும் நான் தோத்துட்டேன். நீ நினச்ச மாதிரியே நானும் எங்கள் அப்பாவை கொன்னது எங்கள் அப்பாவை கொன்னப்பவும் நான் உனக்கு தெரியலன்னு நினச்சேன். நான் வந்து ஹீரோவை நம்பாமல் விட்டேன், ஹீரோவை கொல்லவும் செஞ்சேன். இதை வச்சு குத்துனா அவனோட பாய்சன் வந்து ட்ரிக்கர் ஆகி அவன் சாகிற நிலைமைக்கு போவான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீ அதை குத்த வச்ச. நானும் அதையே செஞ்சேன். நீ ஒவ்வொரு தடவை அவனை பார்த்து திட்டும்போதும் எனக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காகவே அதை சொல்லி சொல்லி பழி வாங்கினேன். அது எல்லாமே எனக்கு தோணிடுச்சு. இது எல்லாமே நீ வேணும்னே தான் செஞ்சேன். உன்னால தான் எல்லாமே நடந்துச்சு. எனக்கு பிடிச்சவங்க அத்தனை பேரும் உன்னால தான் செத்து போயிட்டாங்க. உனக்கு தெரிஞ்சுமே நீ சொல்லாமல் இருக்க. நீ அவ்வளோ ஒரு கல் நெஞ்சக்காரன். இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு செகண்ட் ஹீரோ சொல்லும்போது ஃபஸ்ட் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ என்னை லவ் பண்ணுறியா? தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாத, உனக்கு அது தகுதியே இல்லை. நீ என்ன லவ் பண்ணல, நீ உன்னை தான் லவ் பண்ணுற. உனக்காக தான் நீ எல்லாமே செஞ்சுக்கிட்ட. உனக்கு இந்த பொருள் வேணும், உனக்கு வந்து இந்த பதவி வேணுன்றதுக்காக தான் நீ ஹீரோவை இப்படி பண்ணணுன்றதுக்காக தான் நீ என்னை ஒரு பகடக்காயாக நினச்சிக்கிட்ட. நீ ஒரு கேம்பிளர், நீ ஒரு கேம்பிளிங் ஆடுற. என்னை வச்சு தான் நீ ஆடியிருக்க. உனக்கு நான் ஒரு பகடக்காய் மாதிரி தான். நீ ஏன் என்னை இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. என்னை விட்டுரு, நான் போயிடுறேன். உனக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு. உன்னை எல்லாரும் இப்போ மதிக்கிறாங்க. உன்னை எல்லாருமே இப்போ சாதாரணமாக பேசுகிறாங்க. நீ சொல்கிறது எல்லாருமே செய்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அப்போ வந்துட்டு அவர், இல்லை, என் இதயத்தை தொட்டுப்பாரு, உன் பேரை சொல்லித்தான் துடிக்குது அப்படின்னோடனே, அப்படியெல்லாம் நீ தான் நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை உதறிட்டு இப்படி போகிறாங்க. தயவு செஞ்சு நீ கூட சண்டை போட, என்னை வெறுத்துரு, என்னை அவமானப்படுத்தி, என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கான, நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லவே இல்லை, நான் இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன், நீ சொல்கிறதுலாம் நான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேல் எடுத்து காட்டுறாங்க. அது வந்து டிராகன் ஸ்கேல். அதை வந்து எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா மோட்டல் வேர்ல்டுக்கு ஹீரோயின் போனப்போ இவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தது. அந்த மோட்டல் வேர்ல்டில் இவங்க 2 பேரும் சிரித்தது, அப்புறம் அந்த கிளிப்பு இவங்களுக்கு ஒன்று கொடுத்தது, அவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டது, ஃபஸ்ட் டைம் வந்து ரெட் த்ரெட்டு கொடுத்துட்டு போனது, அதுக்கப்புறம் வந்தப்போ ஹீரோயின்கிட்ட பேசி பழகி அவங்க கூட இருந்தது, டீமன் வேர்ல்டுக்கு போனப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது, மோட்டல் வேர்ல்டில் பேசிகிட்டு இருந்தது, அந்த பூ பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தது, இவருக்கு கிஸ் பண்ண வந்ததுன்ட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. கடைசியாக இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கிஸ் பண்ணதையும் நினச்சி பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் அந்த ஸ்கேலை கீழே போட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அதை கீழே குமிஞ்சு எடுக்கிற நம்ம செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு, நான் செஞ்சது தப்பாக இருக்கலாம், ஆனால் அதை நினச்சி என்றைக்குமே நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் நேராக அந்த பில் செய்வார்ல ஒருத்தர், அவர்கிட்ட நேராக வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ சொல்லுங்கள், அந்த நோயினா என்ன சொல்லுங்கள் அப்படின்னா ஹீரோயின் இப்படி கேட்டதுனால அவரும் சொல்கிறாரு, நம்மளுடைய வாட்டர் ஃபயர் இமோட்டல் இருக்கார்ல, அவருக்கு வந்து இந்த மாதிரி பாய்சன் அட்டாக் இருந்தது. இதை நம்ம போட்டோன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் தெரிஞ்சே தான் நாங்கள் அந்த ஸ்டாப் பண்ண சொன்னோம் அந்த ஐஸில் அப்படின்னு. அப்போ நீயும் ஒரு பகுதியாக இருந்திருக்க, தயவு செஞ்சு எனக்குமே வெக்கமாக இருக்குமா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னா, நீங்கள் இப்போ சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இப்போ அதுக்கு மருந்து மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க ஒரு பூவை சொல்கிறாங்க. அது எங்களால் தான் செய்ய முடியும், அந்த பூ தானே. ஆமாம் அப்படி. அங்கேருந்து வெளியே வந்துன்னா நம்ம ஹீரோ தரன்னு எழுதிட்டு போய் ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடறாரு. இந்த பொண்ணு என்னை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல கேட்காம அவங்கள போட்டு அடைச்சி வச்சிடறாரு. அப்படியே மயக்கம் அடைய வச்சு படுக்க வச்சுட்டு, நீ என்னை விட்டு போகவே கூடாது, நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடு பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.